வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மார்க்கெட் போத்துன்னு போட்டான் 230 பாயிண்ட் காலி. இன்னைக்கு டமால் டமாலுங்க அப்படிங்கிறது தான் செய்தி. ஒரே அடி, மரண அடி. இதில் மார்க்கெட்டு என்னால் ஏதாவது 25,500 பிரேக் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி மார்க்கெட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டி இன் செப்டம்பர் 2024 அண்டு இப்போ பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ணிங்கன்னா அதே லெவலில் பேங்க் நிஃப்டி இருந்ததுன்னா உன் இண்டெக்ஸு 24க்கு 23 22ல் இருக்கும். பேங்க் நிஃப்டியை வச்சு தான் இண்டெக்ஸை ஏற்றி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பேங்க் நிஃப்டி போன பீக்குக்கும் இந்த வாட்டி இருந்த பேங்க் நிஃப்டிக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 10-12% அப்பில் இருக்கும். அந்த 10-12% பேங்க்கில் கரெக்டாக இருந்ததுன்னா இன்றைக்கி ரியல் மார்க்கெட் 21, 22. இது ஏன் மார்க்கெட் விழுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவோட டாப் எக்ஸ்போர்ட் செக்டர் வேறு உங்களுக்கு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வருதோ அது அப்படியே அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்பு 4 ஸ்லிப்பு வச்சுருப்பான். வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர் 4 ஸ்லிப்பில் கேச்சிங் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க பேட்ஸ்மேனு. நீங்கள் போய் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா தெரியும் எப்படி கேட்ச் கொடுக்குறதுன்னு பார்ப்பாங்க. 4 ஸ்லிப்பு வச்சுருப்பான். நம்ம ஆளுங்க எல்லா டீமும் கேட்ச் கொடுப்பாங்க அங்கே. அது மாதிரி இருக்குது நிலமை. அப்படியே ஒரு பால் அப்படியே கண்ணுக்கே தெரியாத நிலமையில இருக்குது. ஆனால் ரூபா 1995ங்கிறாங்க. அப்படின்னா ஆர்பிஐ எக்ஸிட் ரூட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சைடில் செய்தி. வெள்ளி அஃபீஷியலாக 290ங்கிறாங்க. 210, 220க்கு நீங்கள் விற்றா அவ்வளோதான் கிடைக்கும். கோல்டே இந்தியாவில் சவுகார்பேட்டிலலாம் மார்க்கெட்டு டிஸ்கவுண்ட்டில் போடிட்டுருக்கு. ஆனால் உங்கள் அஃபீஷியல் ரேட்டு நான் சொல்கிறேன், இதோட கம்மி டிஸ்கவுண்ட்டில் உங்களால் கோல்டு கூட வாங்க முடியும். 16,244 33 அப்பு 24 கேரட் கோல்டு. 14,890 22 கேரட் கோல்டு. 12,730 18 கேரட் கோல்டு. கரெக்டான சோர்ஸ் இருந்தால் கொஞ்சம் சீப்பாக வாங்கிக்கலாம். வெள்ளி ரொம்பவே சீப்பாக வாங்கலாம். அதனால் பட்டுன்னு மார்க்கெட்டு கில்லி. நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி 4% அப்பு. இது என்னடானா ஒரு வருஷத்தில் 790 கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். 790லேருந்து ஏறி பல லெவலில் மார்க்கெட் ஏறி எங்கேயோ போயிடுச்சு. சில பேர் உங்கள்கிட்ட சொன்னாங்க இது ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு வருஷத்தில் கம்சக்கம் 15-20% அடிச்சிருப்பீங்க. இந்த 15-20% காசு உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இப்போ ஸ்ட்ராங் இன்ஃபோசிஸ் ஒரே மாதத்தில் 24% காலி. இன்றைக்கி 3.5% காலி. விப்ரோ 2.5% காலி. 14% இன் 1 மந்த். ஏன்னா அது முன்னாடி ரொம்ப ஹையாக இருக்குது. டிசிஎஸ் ஒரே மாதத்தில் 18% காலி. இன்றைக்கி 3.2% காலி. ஹெச்சிஎல் டெக் 20% காலி. டெக் மஹிந்திரா 18.5% காலி. ஐடி இண்டெக்ஸ் ஓவரால் 21% காலி. இன்றைக்கி மட்டும் 3.3% காலி. இதுதான் இந்தியாவோட மெயின் ஐடி செக்டர். இது இங்கே மட்டும் இல்லை, ஐபிஎம்மு, மைக்ரோசாஃப்ட்டு எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஐடி சர்வீசஸ் கம்பெனியும் டமாலுங்க. இந்தியாவுக்கு மெயினாக டாலர் கொடுக்கறது இந்த டமாலுங்க கம்பெனி தான். இந்த டமாலுங்க கம்பெனிங்கிறது என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் மாட்டினவெல்லாம் செத்தான். இது சரியாகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஏஐ பூமு முடிஞ்சு விட்டது. ஐபிஎம் ரெக்கார்ட் லெவல் சிங்க் ஆகிருக்கு. ஏஐ த்ரெட்னால ஒரே நாளில் 13% பொத்துன்னு விழுந்துருச்சு. இந்த கிளாடு அப்படிங்கிறது படுத்தும். கோபால்னு நாங்கள்லாம் ப்ரோக்ராம் பண்ண லாங்குவேஜ். ஐபிஎம்மோட மெயின் ஃப்ரேம்லாம் கோபாலில் ஓடுறது. கிளாடுங்கிறது கிடுன்னு கோபாலில் எழுதி கையில் கொடுத்துரும். அதனால் ஐபிஎம்மோட மோட்டு போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அடிச்சிருக்கிறாங்க. ஐபிஓ பூமுன்னு நீங்கள்லாம் ஐபிஓவில் போட்டீங்க. நம்ம அம்மையாரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் கடன் கொடுத்து உங்களை மங்காத்தா ஆட சொன்னாங்க. நீங்களும் ஹாப்பியாக மங்காத்தா ஆடினீங்க. 198 கம்பெனி மங்காத்தா ஆடினதில் வெறும் 35 கம்பெனி தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. அதுலேயும் இந்த ஹூண்டாய் எல்லாம் லாஸில் ப்ராஃபிட்டாக ஓடிச்சு. நீங்கள் நம்பி ஆசையாக 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எல்ஐசியில் இன்னும் நட்டத்தில் தான் இருக்கிறீங்க. ஒரே ஒரு 2 நாள் மட்டும் அதை லைன் 50க்கு மேலே போச்சு. அதுக்கப்புறம் அது 80-80லேயே இருக்குது. ஏஜெண்ட்டை கூப்பிட்டு, சாமி இது மாதிரி நீ சொல்லி நான் போட்டேன்னே, எனக்கு லாஸாக இருக்குது, ஒரு ஷேருக்கு 75 ரூபா போச்சே, இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுனால
அது 10% ரிட்டர்ன் வேற வந்திருக்குமே. அதனால ஒரு ரூ. 1000க்கு ரூ. 400 நீங்க செக்கா குடுத்தீங்கன்னா, ஒரு ஷேருக்கு ரூ. 400 செக்கா குடுத்தீங்கன்னா, நாங்க வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னபோது என்ன சொன்னீங்க? எல்ஐசி போடாதன்னு இந்த சேனல்ல சொன்னேன். எக்ஸப்ட் டாடா டெக்னாலஜிஸ் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ தவிர மத்த கம்பெனியெல்லாம் ஹவுசிங் கம்பெனிய தவிர உருட்டாதன்னு சொன்னேன். அதனால உருட்டியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அடி தான். இப்ப என்னன்னா, இந்த பாசிட்டிவா இருந்த கம்பெனிலாம் கூட உருட்டுறதுக்கு ப்ராப்ளம் ஆயிடுது. இந்தியால கோல்டு அவ்வளோ தூரம் ஏறாட்டாலும், உலக மார்க்கெட்ல கோல்டு 3% ஏறிடுச்சு. ஐடிஎஃப்சி இன்னைக்கும் செம அடி வாங்கியிருக்கும். ஏன்னா, நேத்து வந்து 590 க்ரோர்ஸ நாங்க ஃபர்ஸ்ட்டா ஒரு சிங்கிள் செக்கா கவர்மெண்ட்டுக்கு செட்டில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எங்க ஃப்ராட் இன்சூரன்ஸ் ரூ. 35 இருக்கு. அப்புறம் மத்த பணத்தெல்லாம் நாங்க ரிகவர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். இதனால என்ன ஆகும்னா, இந்த கார்மெண்ட் கம்பெனில எல்லா பிரைவேட் செக்டர் பேங்க்கும் திருடன் தான். அதனால அங்க இருக்கிற டெபாசிட் எல்லாம் கக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடிஎஃப்சி 590 க்ரோர்ஸ் போட்டப்புறம் கூட ஐடிஎஃப்சி 1/2% ஏறி தப்பிச்சிருக்குது. திரும்பி விழறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. பிரைவேட் பேங்க்குக்கெல்லாம் டெபாசிட் வருமாங்கிற சந்தேகம் இருக்கு. ஐடிஎஃப்சி இப்ப நீங்க கன்சிடர் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்ல காசு. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால பேங்கிங்க்கு சிஸ்டமிக் ரிஸ்க்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒன் டைம் அடி அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப ஐடிசி என்ன பண்றான்? சைனா சிகரெட்டு கம்போடியாலேருந்து வருது. நம்ம கஸ்டம்ஸ்லாம் கஜாக்கா தோஸ்த் மாரி அத உள்ள வுட்டுட்டு இருக்கிறான். பெங்களூர்ல இவ்வளோ சிகரெட் இருக்குது அப்படின்னு சிகரெட் டப்பியோட கொண்டு போய் போலீஸ்ட்ட குடுத்துருக்கிறான். இதுதான் நான் சொன்னேன். சிகரெட் டேக்ஸ நீங்க ஏத்தினா, சைனாக்காரனுக்கும், கம்போடியாக்காரனுக்கும் குஷி. நம்ம சைனாவ எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிட்டுருப்பாரு. அதனால சைனாலேருந்து சிகரெட்டு இந்தியாவுக்கு வந்து எல்லாரும் இப்ப நம்ம டீ கடை பக்கத்துக்கு போனா என் பசங்கள்லாம் எல்லாம் ஊதுறவங்க தான். எல்லாரும் சொல்றாங்க, "சைனா சிகரெட் இருக்கு சார். 25% 30%ல சைனா சிகரெட் குடுக்குறாங்கறாரு." ஆனா நம்ம அம்மையார் சொல்றாங்க, "சைனா சிகரெட்டே இந்தியாக்குள்ள வரலன்னு" சொல்லுவாங்க. நம்மளும் அத பார்த்துட்ருப்போம். டீ கடையில போய் கூட விசாரிக்க மாட்டோம். சிப்லா இன்னைக்கு ஏதோ யுஎஸ் எஃப்டிஏ திரும்பி அந்த கிரீக் பிளான்ட்டையே நோண்டின்னு இருக்கிறதுனால ஒரு 2% பொத்துன்னு விழுந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் விழுந்து ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஐடிய பொறுக்கின்னு இருக்கிறதுனால, நேத்தெல்லாம் ஐடிஎஃப்சிய பொறுக்கினோம். இன்னைக்கு எவன்லாம் ஐடிஎஃப்சிய பொறுக்கலையோ நேத்து, இன்னைக்கு ஐடிஎஃப்சிய பொறுக்கிங்கன்னு சொல்றோம். இப்ப இந்தோனேஷியா என்ன சொல்றான்னா, அவங்க மட்டும் எல்லாம் மேக் இன் இண்டியான்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் இந்தியாவுக்கே குடுக்குற மாதிரி, நீ மேக் இன் இந்தோனேஷியான்னு சொல்லி இந்த டாட்டாக்கு 35,000 ட்ரக்கு, மஹிந்திராவுக்கு 35,000 ட்ரக்கு வாங்குறதா இருக்கீங்களே, அத நிறுத்துங்க. நாங்களே இங்க ட்ரக் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்டெல் என்ன சொல்றான், எல்லாரும் இந்த என்பிஎஃப்சி போட்டு ஃபோன் வாங்குறதுக்கு காசு குடுக்குற மாதிரி, நாங்களும் ஏர்டெல் மணி மூலமா ஃபைனான்ஸ் பண்றோம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 கோடி அதில போடுறதா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது அடி. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, "டேய் கையெழுத்து போடாம ஓடி போயிட்டீங்களா? கையெழுத்து போட்டத பாஸ் பண்ணிட்டீங்களாடா? நான் யாருன்னு காட்டுறேன்டா. இந்த கோர்ட்டெல்லாம் வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்லி வார்னிங் லெட்டர் லாஸ்ட் வார்னிங் குடுத்துருக்கிறாரு. அதனால இப்ப நியூ ட்ரேடு இப்ப தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எப்படியெல்லாம் நம்ம டாரிஃப திரும்பி கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ரொம்ப வீக்கா இருக்கும். ஐபிஓல மங்காத்தா ஆடினவங்களுக்கெல்லாம் ஓவராலா அடி உத வாங்கியிருப்பீங்க. ஏதோ 1, 2 ஐபிஓல போட்டவன் தப்பிச்சிருப்பீங்க. எல்ஐசியில போட்டவன் இன்னும் அழுதுட்டே இருப்பீங்க. அதனால இந்த ஐபிஓ எல்லாம் போடாம இருக்கிறது பெட்டர். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆல்ரெடி லாஸ்ல ஓடுது நான் பார்த்துன்னு இருந்தேன். ஐடி டிசாஸ்டருக்கு அப்புறம் இன்னும் அடி. அப்புறம் மோத்திலால் மாரி கம்பெனிலாம் உங்க பணத்த எடுத்து ஓலா ஷோலால போட்டிருக்கான். அதில இன்னொரு 350 கோடி போகும்னு ஒரு மார்னிங் கான்டெக்ஸ்ட்ல ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. இதுக்கும் மேல ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா, அதுக்கு பதிலா அந்த பணத்த எடுத்து லைட் பண்ணி போட்டுட்டு அதிலேயே பத்த வச்சு, அதில சுடு தண்ணி வச்சு டீ போட்டு குடிக்கிற மாதிரி இது. இதனால பார்த்து போடுங்க. எதில எந்த ஸ்டாக்ல அவன் காச போடுறான்னு பாருங்க. மார்னிங் கான்டெக்ஸ்ட்ல மோத்திலாலு ஏன் போட்டிருக்கான்னு தெரியல. நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். அதுதான் நான் சொல்றேன். கேர்ஃபுல்லா இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோ லைக் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.